அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழம். கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாம்? அப்படிங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வர்றேங்க. இப்ப நம்ம தொடர்ச்சியா எது ரிலேட்டடா வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள தரவரிசைப்படுத்தி வீடியோ போட்டுட்டு இருக்கோம். தமிழ்நாட்டோட டாப் 25 கல்லூரிகள் என்ன? டாப் 50 கல்லூரிகள் என்ன? 100 கல்லூரிகள் என்ன? அப்படிங்கிற மாரி தகவல்கள் போட்டிருக்கோம். அப்ப அத பார்த்துட்டு நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கன்டினியூஸா கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, எல்லாருமே இந்த 180 கட் ஆஃப்க்கு மேல இருக்கவங்கள தான் கான்சன்ட்ரேட் பண்றீங்க. எங்களால அவ்வளோ கட் ஆஃப்லாம் வராதுங்க. எங்க குழந்தைங்க 150 கட் ஆஃப் வாங்குவாங்க. 140 கட் ஆஃப் வாங்குவாங்க. அப்ப அந்த கட் ஆஃப்க்கு தகுந்த கல்லூரிகள் என்ன? போன வருஷம் இந்த கட் ஆஃப்க்கு என்ன கல்லூரிகள்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சீட்டு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வரிசையா வீடியோஸ் போட்டுக்கிட்டு வர்றோங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் என்ன ரேஞ்சஸ் ஆஃப் கல்லூரிகள் பத்தி பேச போறேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 400 பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. ஏற்கனவே டாப் 1 to 25, 26 to 50, 51 to 75, 76 to 100, 101 to 125ன்னு கல்லூரிகள் பத்தி போட்டாச்சு. இப்ப அடுத்து இந்த வீடியோல நான் வந்து 126th பொசிஷன்ல இருந்து 150th பொசிஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி தான் பேச போறேன். அது எதை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் வீடியோலயே கொடுத்துருக்கிறேங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோல 126ல இருந்து 150 வரைக்கும் இடங்கள் பிடிச்ச கல்லூரிகள் பத்தின தகவல்களை பார்ப்போங்க. ஸோ இதுல 126வது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை கல்லூரிகள் வர்றாங்கன்னா 3 கல்லூரிகள் வர்றாங்க. எதை வச்சு 3 கல்லூரிகள்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த க்ளோசிங் கட் ஆஃப் இந்த மூணுமே கம்ப்யூட்டர் சயின்ஸோட க்ளோசிங் கட் ஆஃப். ஸோ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸோட க்ளோசிங் கட் ஆஃப் 166.5க்கு 3 கல்லூரிகள் இடம் கிடைச்சிருக்கு. என்னென்ன கல்லூரிகள்னு பாத்தீங்கன்னா 1225 லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நசரத்பேட் சென்னை, 2741 பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மற்றும் 2745 கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். இந்த 3 கல்லூரிகளையுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிறது ஓசி கேட்டகரியில் 166.5க்கு சீட்டு முடிஞ்சிருக்குங்க. அடுத்து 129வது பொசிஷன்ல 2 கல்லூரிகள் எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த 2 கல்லூரிகளோட க்ளோசிங் கட் ஆஃப் பாருங்க. 166க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. என்னென்ன கல்லூரிகள்னு பாத்தீங்கன்னா 2755 நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் மற்றும் 5017 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ராமநாதபுரம். ஸோ இந்த கல்லூரிகள் 129 மற்றும் 130வது இடத்துல வர்றாங்க. அடுத்து 131வது பொசிஷன்ல 2 கல்லூரிகள். என்னென்ன கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னா 1110 பிரத்யூஷா இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் மற்றும் 2715 நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு. ஸோ இந்த 2 கல்லூரிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா 165.5ங்கிற கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 131 மற்றும் 132வது இடத்துல இந்த 2 கல்லூரிகளும் வர்றாங்க. அடுத்து 133வது இடத்துல ஒரு கல்லூரி. என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா 4965 பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் விருதுநகர் மாவட்டம். 165ங்கிற கட் ஆஃப்க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து பார்த்தோம்னா 164.5ங்கிற கட் ஆஃப்ல 3 கல்லூரிகள் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ என்ன பொசிஷன்ல வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 134வது இடத்துல 3 கல்லூரிகள் வர்றாங்க. என்னென்ன கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னா 1137 அன்னை மீரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ராணிப்பேட்டை, 3841 கேர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி, 4670 ரோகிணி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கன்னியாகுமரி மாவட்டம். இந்த 3 கல்லூரிகளுமே 164.5க்கு வந்து சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து 137வது பொசிஷன்ல மொத்தம் எத்தனை கல்லூரிகள் வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 கல்லூரிகள் வர்றாங்க. இந்த 4 கல்லூரிகளோட கம்ப்யூட்டர் சயின்ஸோட க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது 164க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்குங்க. ஸோ என்னென்ன கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னா 2731 ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர், 2744 ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், 2769 ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் மற்றும் 4917 சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காரியாபட்டி விருதுநகர். இந்த 4 கல்லூரிகள்லையுமே பார்த்தீங்கன்னா 164க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 137வது இடத்துல இந்த 4 கல்லூரிகள் இருக்குது. ஸோ 137, 38, 39, 140 வரைக்கும் இந்த கல்லூரிகளோட லிஸ்ட் முடிஞ்சதுங்க. அடுத்து 141வது இடத்துல ஒரு கல்லூரி. என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா 2620 விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன் திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம். அங்க பாத்தீங்கன்னா 163.5க்கு வந்து நமக்கு வந்து சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அடுத்து 142வது இடத்துல ஒரு கல்லூரி. என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா 1505 சி அப்துல் ஹக்கீம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ராணிப்பேட்டை மாவட்டம். 163க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. அடுத்து 143வது இடத்துல 3 கல்லூரிகள் இருக்குது. ஏன்னா இந்த 3 கல்லூரிகளோட க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 162.5. என்னென்ன கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னா 2630
செட்டிநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கரூர், 3810 எம்ஏஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி, 5865 நாடார் சரஸ்வதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தேனி மாவட்டம். ஸோ இந்த 3 கல்லூரிகளுமே 162.5க்கு வந்து சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ என்னென்ன பொசிஷன் முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 143, 44, 145 வரைக்கும் நம்மளுக்கு வந்து பொசிஷன்ங்கிறது முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து 146வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 கல்லூரிகள், ஏன்னா 2 கல்லூரிகளோட க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது 161.5 க்ளோஸ் ஆயிருக்கு. என்னென்ன கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னா 1301 முகமது சதக் ஏஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செங்கல்பட்டு மற்றும் 3018 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருக்குவளை நாகப்பட்டினம் மாவட்டம். ஸோ இந்த 2 கல்லூரிகளுமே 161.5க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து 148வது இடத்துல எத்தனை கல்லூரிகள் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கல்லூரிகள் வர்றாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 கல்லூரிகளோட க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது 161க்கு முடிஞ்சிருக்குங்க. ஸோ என்னென்ன கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னா 1316 அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி செங்கல்பட்டு, 1504 அருணை இன்ஜினியரிங் காலேஜ் திருவண்ணாமலை, 3807 ஜேஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி, 5907 முகமது சதக் இன்ஜினியரிங் காலேஜ் கீழக்கரை ராமநாதபுரம். ஸோ இந்த 4 கல்லூரிகளையுமே கட் ஆஃப்ங்கிறது 161ல முடிஞ்சிருக்கு. ஸோ மொத்தம் 126லேருந்து 150 வரைக்கும் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் பற்றின தகவல்கள் பார்த்தோங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக உங்களுக்கு பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங், பல்வேறு வகையான கல்லூரிகள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.